திரு அல்-புகாரி, வாய்ப்புகள் இருக்கு. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவாக மாறணும் அப்படின்னா இந்த மாற்றங்கள் எல்லாம் அவசியம் அப்படின்னு பிரதமர் சொல்றார். உங்களுடைய பார்வை என்ன? அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கு இந்தியாவில் நடந்து வரக்கூடிய பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள், சராசரி மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சுதந்திரத்தை பெற்றதற்கு பின்னால் ஒரு தேசத்தில் எது முதன்மையாக பேசப்பட வேண்டும் என்கின்ற ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் மறந்துவிட்டு மொராஜி தேசாயின் கான்ஸ்டியூஷன், பாஜகவின் அண்ணன் சொன்னதை போல மொராஜி தேசாய் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனை தன் நெத்தியில் ஒட்டி முத்தமிட்ட நரேந்திர மோடி, அவர் தான் சொல்லணும் அது யாருடைய கான்ஸ்டியூஷனை முத்தமிட்டார்னு. அப்படி பண்ணிட்டு இன்றைக்கு ஒரு உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையில் இந்த தேசத்திற்கு தான் பொறுப்பான பிரதமராக எதை செய்ய போகிறோம் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் ஒரு முறை டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் இதை மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும். யாரும் உங்களோட வளர்ச்சியை பற்றியோ முன்னேற்றத்தை பற்றியோ கேள்வி கேட்டக்கூடாது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லையா என்பதை தாண்டி இப்போதுக்கு அது அவசியம் இல்லையா என்பது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். ரெண்டாவது, யூனிஃபார்ம் சிவில் கோடு அவர் புதுசாக இன்னொரு விளக்கம், செக்யூலர் சிவில் கோடு, இது மதசார்பற்ற ஒரு சிவில் கோடு கொண்டு வர போகிறோம். இப்போ நான் இதை அவர் சொல்கிற மாதிரி மொராஜி தேசாயுடைய கான்ஸ்டியூஷன், நரேந்திர மோடி எதை தொட்டு முகந்தாரோ அந்த கான்ஸ்டியூஷன்லேருந்தே ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயம் நினைவூட்ட விரும்புகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான கமிட்டி அமைச்சது சுதர்சன நாச்சியப்பன் தலைமையிலான ஒரு குழு சார். கமிட்டி அமைக்கப்படுவது அதனுடைய சாதக பாதங்களை ஆய்வு செய்வதற்கும் அது நாட்டுக்கு நல்லதை பயக்குமா என்பதை அறிந்து கொள்வதற்கும் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கமிட்டி ஐடியா ஜெனரேட் எங்க இருந்து ஆகுது, தப்பு கிடையாது. அவருடைய பரிந்துரை என்ன இறுதியாக ஏதாவது இதில் பிரயோஜனம் இருக்கான்னு யோசிக்கிறோம். நான் இப்போ கூட என்ன சொன்னேன், சாத்தியம் இல்லை என்பதை அப்புறம் வைப்போம். அதில் இப்போ அது நமக்கு பலன் தருமா பலன் தராதாங்கிறது, அதனால தான் வார்த்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் அப்புறம் வைப்போம். இப்போது அவசியமா இன்னைக்கு சுதந்திர உரையில் மக்கள் உங்களிடம் எதை எதிர்பார்க்கிறார்கள், உங்கள்கிட்ட மக்கள் இன்னைக்கு என்ன கேட்க போறாங்க, மணிப்பூருக்கு நீங்க எப்போ போக போறீங்கன்னு மக்கள் கேட்டுருவாங்கன்றதுக்காக பயந்து போய் இதை பேசிட்டு இருக்கீங்களா? நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இல்ல, எனக்கிட்ட ஒரு கேள்வி. 2014 உரையை இன்னைக்கு மீண்டும் நான் பார்த்தேன். டிஜிட்டல் இந்தியாவை பத்தி அவர் பேசியிருக்காரு. எஸ், இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா சாத்தியமா இருக்கு, வளர்ச்சி அடைந்து அடுத்த 25 வருடத்திற்கான இலக்கை நிர்ணயிக்கிறார். இது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய சாத்தியம் இந்தியாவை சாத்தியப்படுத்த எல்லாரும் இதே சொல்றாங்க. என்ன சாத்தியப்படுத்துறீங்க டிஜிட்டல் இந்தியாவில்? பணத்தை கொண்டு போய் பாக்கெட்டில் போடாமல் நீ ஜிபேயில் பண்ணாதான் முடியும்னு எங்களை கட்டாயப்படுத்தி டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் டக்குன்னு கொண்டு வந்து ஒரு கார்டை வச்சு இதில் நீ ஸ்கேன் பண்ணால் தான் பணம் போக முடியும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது என்பது வேறு. நான் வர பாயிண்ட்டுக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது என்பது வேறு. அவர் அதை சொன்னார். வேறு ஜிபே பண்ணாதான் இல்லை சார், ஜிபேயும் பண்ணல ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷனை குறைச்சிங்க, பணத்துடைய புழக்கத்தின் ஆப்ஷத்தை குறைச்சி ஜிபேக்கு கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் இது நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு திணிப்பு. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியின் போது மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பேங்கை கொண்டு வந்த போது அதுதான் டிஜிட்டலைசேஷன். பப்ளிக் கால் ஆஃபீஸ் கொண்டு வந்தது ராஜீவ்காந்தி, கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பேங்க் கொண்டு வந்தது ராஜீவ்காந்தி. கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பேங்கை கொண்டு வந்த போது அதை எதிர்த்து பாரத் பந்தை அறிவித்தவர்கள் பாஜகவினர். காமெடியா இல்ல? டிஜிட்டலைசேஷன் பற்றி நீங்கள் பேசுறீங்களே, மோடி சாத்தியப்படுத்தி என்னங்க சாத்தியப்படுத்தினாரு? கடையா பேட்டி முட்டி வச்சிருக்கீங்களா? அதானே, வேற என்னத்தை பண்ணீங்க நீங்க? நாங்கள் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பேங்க், வி ஆர் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் இன் தி ஹிஸ்டரி. அதை விட்டுரும் ஒரு பக்கம். அகைன் ஐம் கமிங் டு த பாயிண்ட். அதே கான்ஸ்டியூஷன்ல இன்னைக்கு ஒரு நாடு ஒரே தேர்தல் சொன்னோம். யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசுறாரு. யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி ஆர்டிகலும் பேசுது, ஆர்டிகல் 44 பேசுது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பேசுது. அதே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் 36 51 வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதில் 39 நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் 39 பார்த்தீங்கன்னா ஆல் ரிசோர்ஸ் அண்டர்நீத் த லேண்ட் பிலாங் டு த பீப்புள் ஹூ ஹேவ் த ஃபர்ஸ்ட் ரைட் டு தெம். நடந்துருச்சா? ரெண்டாவது, பிரதமர் எதை கவனம் செலுத்த வேண்டும்? அதுக்கப்புறம் நான் வரேன். யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஒரே நாடு ஒரே தேர்தலாவது தேவைப்படுமா சாத்தியமா என்று ஆய்வு செய்வதில் நியாயம் இருக்கிறது. யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது பச்சை இந்த நாட்டு மக்களை முட்டாளாக்கும் ஒரு டாக்டிக்கல் முயற்சி. ஏன்னா அது சாத்தியமே கிடையாது. கோடிஃபைடு ஹிந்து பில்லை பற்றி பேசுவாரா அண்ணன்? கோவாவில் நீங்கள் போர்ட்டுகீஸ் சிவில் கோட் வச்சிருக்கீங்களே, கோவா முதல்வர், பிஜேபியின் கோவா முதல்வர் என்ன பேசுறாரு அப்படின்னா, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு நாங்கள் ஒரு முன்னுதாரணம். கோவா முதல்வர், பிஜேபி முதல்வர் பேசுறார். கோவாவில் ஒரு ஆண் திருமணம் செய்து அவளுக்கு பெண் அந்த மனைவிக்கு பொம்பளை புள்ள பிறக்கல அப்படின்னு சொன்னா அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம். கோவா சிவில் கோடு பத்தி இப்ப பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய இந்த சிவில் கோடை தான் மாற்றுவேன் என்று பேசுகிறாரா? இந்து சக்சஷன் ஆக்ட் படி ஒரு கணவன் மனைவிக்கு முன்னால் இறந்து விட்டால் அந்த கணவனுடைய சொத்து கணவனின் குடும்பத்திற்கு போகும். அதுவே மனைவி கணவனுக்கு முன்னால் இறந்து விட்டால் மனைவியின் குடும்பத்துக்கு போவாது, அகைன் கணவனுடைய குடும்பத்துக்கே போகும். ஒருவேளை இதை மாத்திரன்னு சொல்றாரோ?
என்னங்க பேசுறீங்க? செக்யூலர் சிவில் கோட் என்ன? இப்ப நான் என்ன பாயிண்ட்க்கு வர்றேன்னா, எது முக்கியம்? அதே ஆர்டிகல் 39 எதை பேசுகிறது என்று சொன்னால், that the state must try to ensure that concentration of wealth within a few hands is prevented from happening at all cost. பேசுவோமா? எதை பற்றி நீங்கள் பேச வேண்டும்? நீங்கள், எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? எப்படி நீங்க மகாலட்சுமி ஸ்கீம்ல ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது தலைவர் ராகுல் காந்தி பேசியது, உங்களால் குறிப்பிட்ட 24 பேரை கோடீஸ்வரராக ஆக்க முடியும் என்றால் எங்களால் லட்சம் பேரை லட்சாதிபதியாக மாற்ற முடியும். அது ஆர்டிகல் 39 பேசுது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒரு நாட்டில் எது முக்கியம் என்பதை பேசுகிறது. அதை விட்டுட்டாரு. ஒரே நாடு ஒரே தேர்தலா? அதை விட ஒரு பெரிய கூத்து காமெடி என்ன தெரியுமா? உமன் சேஃப்டியா? மணிப்பூரை பேசுவோமா? உமன் வேர் பரேடட் நேக்கட். பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை துரத்தி சென்று அவர்களுடைய மர்ம உறுப்புகளிலே கை வைத்து அவருடைய வீட்டு ஆண்களை கொன்று அவர்களை மானபங்கப்படுத்தியதற்கு பின்னால் 76 நாட்கள் தேவைப்பட்டது. ஒரு தேசத்தின், இவ்வளவு பெரிய தேசத்தின் பிரதமருக்கு வாய் திறப்பதற்கு 76 நாட்கள் தேவைப்பட்டது. பிரதமருக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறேன். பெண்களுடைய பாதுகாப்பு இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதே மாதிரி ஆசாதிக்கு அம்ரித் மகோத்சவ் என்று அந்த 75வது ஆண்டு விழா ஹர்கர் திரங்கான் கொடியேற்றினார். கொடியேற்றி விட்டு பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசினார். அதே நாளில் நரேந்திர மோடியினுடைய பாஜக அரசில் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே சிபிஐ கன்சென்சஸ் வரக்கூடிய வழக்கு, பில்கிஸ் பானு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 11 பேரை விடுதலை செய்து காட்டினார். ஜஸ்டிஸ் நாகரத்னா சொன்னாரு, அந்த வழக்கிலே அந்த விடுதலைக்கு எதிராக பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றம் வரை சென்றார். அப்படி போகும்போது இட் இஸ் a fraud play in this court என்றது நீதிமன்றம். இட் இஸ் a fraud play in this court. பெண் உரிமை பற்றி பேசுவதற்கோ, கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுவதற்கோ, ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேசுவதற்கோ, யூனிஃபார்ம் சிவில் கோட் என்கின்ற ஏமாற்று வேலை பற்றி பேசுவதற்கோ அவர்களுக்கு அருகதை இல்லை என்று சார். திரு ரமேஷ் எதிராமன், முற்றிலுமாக திசை திருப்பக்கூடிய முயற்சி, இப்போதுக்கு பேசுவதற்கு இவர்களுக்கு உரிமையே கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு புகாரி சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, ஒரு சில பாயிண்ட்ல எடுத்து வச்சார் இல்லையா? ஜல் ஜீவன் மிஷன் பத்தி பேசியிருக்காரு கடந்த காலங்கள்ல. அப்படின்னா அதை எவ்வளவு பேர் கொண்டு போய் சேர்த்துட்டோம். அதே மாதிரி எனர்ஜின்னு சொன்னா எல்லா வீடுகளுக்கும் மின் இணைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் பேசப்பட்டது. அதெல்லாம் செஞ்சாங்களா இல்லையா? அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒண்ணு. செய்யல அப்படின்னு, அதாவது முற்றிலுமாக நிறைவேற்றலன்னா அந்த பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களா? இது 2 இப்படிதான் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு சகோதரர் பேசும்போது எனக்கு ஆசிப் அவர்கள் பேசும்போது வியப்பா இருந்தது. என்னன்னா அவர் சொல்றாரு பெண் சுதந்திரம் பத்தி, அப்புறம் மணிப்பூர்லாம் பேசுறாங்க. மணிப்பூர் இதே இதுல கடந்த காலங்கள்ல மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது இவன் எந்த மாதிரியான ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா போய் தயவு செஞ்சு பாருங்க. அப்ப மட்டும் பாராமுகமா இருந்துட்டு இன்னைக்கு நீலி கண்ணீர் உங்களை எத்தனை வாட்டி பேசிருக்கீங்க? 74 நாள்னாக்கா நீங்க ஆட்சி காலம் எவ்வளவு நாளைக்கு இருந்தீங்க? அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணப்பல எத்தனை வாட்டி பேசுனீங்க சார்? 1.5 வருஷமா 74 நாள் இந்த மாதிரி சொல்றாங்க. அவருக்கான நேரம் அவர் பிஜேபி எம்எல்ஏ சொல்றாரு. இல்ல நான் கேக்குறாரு, அதுக்காக சொல்றேன். இல்ல பிஜேபி எம்எல்ஏ சொல்றாரு உங்க சிஎம் தான் காரணம். இல்ல வரலாறு இருங்க, ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி தராதீங்க. நான் உங்க பேசுறேன், அடுத்த ரவுண்ட்ல சொல்லுங்க.